இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பட்டிமன்ற புகழ் பேசும் பூங்காற்று ஸ்ரீமதி கவிதா ஜவஹர் அவர்களை மேடைக்கு வந்து தங்கள் பொன்னான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். 23வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற MKM கல்விக் குழுமத்தை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, மிக சிறப்பாக இந்த பள்ளியை நிர்வகித்து வருகிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிறுவனர் திரு முத்துச்சாமி ஐயா அவர்களே, தாளாளர் அன்பிற்கினிய காந்திமதி அம்மா அவர்களே, செயலாளர் திரு கல்யாணசுந்தரம் அவர்களே, பள்ளி முதல்வர் திரு உமாபரணி மகேஸ்வரி அவர்களே, துணை முதல்வர் பத்மாம்பிகை அவர்களே, இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே பேசுவது வரைக்கும் கூடவே இருக்கிற அன்பிற்கினிய அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களே, நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாகிய மாணவ செல்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே, நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு தந்திருக்கிற அன்பிற்கினிய பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, ஒளிபெருக்கி வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாடா, நான் கூட நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்படியே கல்ச்சுரலாகவே போயிடலாமேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை ஐக்கியப்படுத்திட்டாங்க இல்லையா. ரொம்ப அழகாக அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும். நான் நிறைய ஸ்கூலுக்கு நாங்கள் பேச போயிருக்கிறோம். பொதுவாக கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம், அப்புறம் ஒரு 4 பிள்ளைங்க நின்று அழுவாங்க, ஒரு 2 பிள்ளைங்க உருண்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு 4 பிள்ளைங்க ஸ்டேஜை விட்டு இறங்கி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஓடிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அவ்வளோ வெல் ட்ரெயின்டாக, ஒரு ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக, ஏதோ ரொம்ப இந்த கலையில் மூழ்கி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. ஒரு படத்தில் ரஜினி சாருக்கு சொல்கிற மாதிரி நாடி நரம்பெல்லாம் அந்த ரத்தம் ஊறுனா தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு இவ்வளவு சின்ன வயசுலையே ரொம்ப சிறப்பாக ஒரு நடிக்கிறோம் அப்படிங்கிறதே இல்லை, இயல்பாக அவங்களே என்ஜாய் பண்ணி இந்த டான்ஸ் பண்ண அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அதை கொரியோகிராஃப் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொரு டான்ஸுக்கும் அந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த விநாயகர் வணக்கமாக இருக்கட்டும், அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை பள்ளி மாணவியர்களை வச்சே நடத்துறது, அவங்களே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவிகளுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த மேடையில் கல்விக்காகவும் விளையாட்டுக்காகவும் தனித்திறமைகளுக்காகவும் பரிசு வாங்கிய அத்தனை குழந்தைங்களுக்கும் இன்னும் பெரிய கைத்தட்டல்கள். ரொம்ப முக்கியமாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துல ஒரு பள்ளி ஆண்டு விழாவை நடத்த முடியும் அப்படின்னு நிரூபித்து கொண்டிருக்கிற நம்முடைய நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு, பள்ளி நிறுவனர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஆனால் நாங்கள் வழக்கமாக நாரத கான சபா மாதிரி பெரிய இடத்துக்கெலாம் பிரம்மாண்டமான பட்டிமன்றம் தான் பேசி பழகியிருக்கோம். ஆனால் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே இங்கே வச்சு இவ்வளோ சூப்பராக நடத்த முடியும்னு அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்திட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பொதுவாக எந்த ஸ்கூலுக்கு பேச போனாலும் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான ஸ்கூல், சிறப்பான ஸ்கூல் அப்படின்னு ஊரில் போய் நாங்கள் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு தான் முறையாக நான் வர்றதுக்கு முன்னாடியே ராஜபாளையத்துலேருந்து, என் ஊர் தெரியும்ல உங்களுக்கு, ராஜபாளையம் 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே நான் உட்காந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட முந்தின நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, ஃப்ரெண்டோடைய பொண்ணு, ஒரு பொண்ணு சென்னையில் எங்கே பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் MKM ஸ்கூலில் பேச போகிறேன்னு சொன்ன உடனே, ஐயோ அதை நான் படித்த ஸ்கூலு, 2012 அவங்க அந்த ஸ்கூல்லேருந்து பாஸ்டு அவே, சுமிதான்ற பொண்ணு, எங்கள் ஸ்கூல் மாதிரி ஒரு சிறப்பான ஸ்கூலை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு அவ்வளவு பெருமையாக ஒரு பள்ளிக்கு வருவதற்கு முன்னாடியே ஒரு சர்டிஃபிகேட் இந்த ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் கிடச்சிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மனதில் இந்த பள்ளி இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த வந்து கொண்டே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க இடத்துல உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ படம் பார்த்துட்டு போகிற மாதிரி வர்ற மாதிரி வந்துட்டுருக்குறீங்க.
ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அமைதியாக நீங்கள் உட்காந்திங்கன்னா நான் உங்களுடைய அதிகமான நேரத்தையெல்லாம் நிச்சயமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன இருக்குங்கிறத நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுடைய குழந்தைகள்லாம் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அதை பார்க்குறதுக்கான ஆர்வத்தோடு தான் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. நாங்களுமே அதே ஆர்வத்தோடு தான் உட்காந்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் நேரம் உங்களுடைய நேரத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா 100% அட்டண்டன்ஸ் வந்து நிறைய பிள்ளைங்க வாங்கியிருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா வேலைக்கு போகிற நம்ம எத்தனை நாள் நம்ம வந்து 100% போயிருக்கிறோம். ஒரு பேரண்ட் சொல்லுங்கள், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் நான் வேலைக்கு போயிருக்கிறேன்னு ஒரு பேரண்ட் சொல்லுங்கள். நம்மளாலேயே சாதிக்க முடியாததை நம்முடைய பிள்ளைகள் இந்த மேடையில் சாதித்திருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதில் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. நான் அதில் ஒரு குழந்தைகிட்ட கூட கேட்டேன், நீ ரொம்ப சேட்டை பண்ணுவியா அப்படின்னு. ஏன் அப்படின்னுச்சு. இல்லை டெய்லி உன்னை வரட்டி விட்ருக்காங்களே ஸ்கூலுக்கு, ஒரு நாள் கூட உன்னை வீட்டில் இருக்க விடாமல் போ ஸ்கூலுக்கு போன்னு வெட்டி விட்ருக்காங்கன்னா நீ எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்ப வீட்டில் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பள்ளிக்கூடம் அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. முன்னாடியெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள ஞாபகம் இருக்கா? நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அடித்து இழுத்துட்டு போவாங்க. இந்த பள்ளிக்கடாவை இழுத்துட்டு போவாங்க பாருங்கள், அது மாதிரி அடித்து இழுத்துட்டு போவாங்க. உருண்டு உருண்டு அழுகிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி அவ்வளவு ஆசையாக ஒரு நாள் ஒரு ஆஃப் டே கூட லீவ் போடாமல் அந்த ஒரு வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகள் வருகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் இருக்கிறது, ஆசிரியர்கள் அவங்க மேலே எவ்வளவு அனுசரணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து நிறைய மாணவர்களே அழகாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ஒரு அப்பா பேசினார், அவரால் பேசவே முடியல, அப்படியே ரொம்ப நெகிழ்ந்துட்டார். அவருடைய பையன் பாரதிக்குமார்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அவங்க ஆசிரியர்கள் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அனுராதான்ற ஒரு பொண்ணு நிறைய ப்ரைஸ் வாங்கினாங்க, நிறைய ப்ரைஸ் வாங்குறாங்க, ரிப்பீட்டடாக வாங்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் என்றால் ஒரு ஸ்கூல் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் போனால் இந்த உலகத்தின் எந்த மூலையில் விட்டாலும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு பள்ளி தான் தர முடியும் என்பதை இன்றைக்கு இந்த MKM பள்ளி நிரூபித்திருக்கிறது. அதுக்காகவே அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை நம்மளாலேயே வளர்க்க முடியல. அப்படி தான் 3 நாள் சேர்ந்தாப்பில் லீவ் விட்டால் நமக்கு மனசெல்லாம் படபடன்னு வருது. 3 நாள் இவங்களெல்லாம் வச்சு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு. உண்மையா இல்லையா? ஆனால் வருஷம் முழுக்க வச்சு சமாளிக்கிறாங்க பாருங்கள். ஒரு பிள்ளை 2 பிள்ளையை வச்சு வளர்க்குறது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வகுப்புலேயும் 40 பிள்ளைங்களை வச்சு அவங்க எப்படியோ சமாளித்து கொண்டு வர்றாங்க. அதனால் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த ஜென்ரேஷனை வளர்க்கிறது, அவங்க கூடவே இவங்க இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கேண்டிட் மாதிரி ஒரு ஷோ போட்டாங்க பாருங்கள், அதை தயாரித்தவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு. பிள்ளைங்க எவ்வளோ கேஷுவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிட்டுருக்குது. அடுத்த ஜென்ரேஷன்ட்டெல்லாம் நம்ம உட்காந்து பேசவே முடியாது. நமக்கு அவங்களுக்கும் அவ்வளவு அறிவியல் இடைவெளி இருக்கிறது. வயது இடைவெளியை விட இந்த அறிவியல் இடைவெளி தான் ரொம்ப இருக்குது. முன்னாடியெல்லாம் நாங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யார்ட்டையா கேட்டோன்னு வைங்களேன். ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா வாழ்க்கை எப்படிங்கய்யா போகுது அப்படின்னு. அவர் சொன்னார், அதை ஏமா கேட்குற, வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் அது பாட்டுக்கு போகுது அப்படின்னார். வாழ்க்கையை அவர் அப்படி பார்க்குறார். ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், வாழ்க்கை எப்படின்னு ஓடுது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், பைக்கெலாம் பெட்ரோலில் ஓடுது, கார்லாம் டீசலில் ஓடுது, டிவியெல்லாம் கரண்ட்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் தாமா ஓடுது அப்படின்ட்டு போயிட்டார். வாழ்க்கையை அவர் அப்படி பார்க்குறார். ஆனால் எங்கள் பட்டிமன்ற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரே வரியில் முடிச்சிருவோம். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே வரி தான். காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, காலையில் கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால், கண்ணு முழிக்கலைன்னா பால், முடிஞ்சு போச்சு. ஒரே வரியில் வாழ்க்கையை பற்றி ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கணுன்னா எங்கள்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் வாழ்க்கையை இப்படி பார்த்து வச்சுருக்குறோம். ஆனால் ஒரு ஸ்கூலில் பேசும்போது நான் இது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு இருந்துச்சு, வாழ்க்கைக்கு நான் ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கேன் மேடம்னுச்சு. சொல்லுமா சொல்லு அப்படின்னு டக்குன்னு ஸ்டேட்டஸில் வைக்கிற மாதிரி சொன்னிச்சு. வாழ்க்கையை பற்றி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை மேடம், வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா, பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார், முடிஞ்சு.
வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்குற பார்வை இருக்குல்ல, நமக்கே பதட்டமாக இருக்குது. அவ்வளவு வேகமாக இவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம தேவையில்லாமல் சேட்டை செய்கிற பிள்ளைகளோட சேர்ந்தோம்னா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? அவங்க கூட எல்லாம் சேராத, அவன் கெட்ட பையன், அவங்க கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவ, அப்படி தானே சொல்லுவாங்க. இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க பையன்ட்டு சொல்லியிருக்காங்க, இந்த தெருவில் விளையாடுற பசங்களோடெல்லாம் சேராத, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாத பையங்களோடெல்லாம் சேராத, அவங்க கெட்ட பசங்க, அவங்களோட சேர்ந்தா நீ கெட்டு போயிடுவேன். ஆனால் அவன் கேட்டிருக்கான், நான் நல்ல பையனா கெட்ட பையனா அப்படின்ட்டுருக்கான். நீ நல்ல பையன்டா, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நான் கெட்ட பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியம்மா, அந்த கெட்ட பசங்க என் கூட சேர்ந்து நல்ல பையனாக மாறிடுவேன், நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்க ரொம்ப அசந்துட்டாங்க, இப்படிலாம் நம்ம யோசிச்சே பார்க்கலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கி அடுத்த தலைமுறை எதையுமே மாற்றி யோசிக்கிற ஒரு தலைமுறையாக இருக்கிறார்கள். என் பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது திடீர்னு ஓடி வந்து, ஐஸ்காரர் வர்றாரு, ஐஸ் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும். நான் உடனே இங்கே வா பக்கத்துலன்னு கூப்பிட்டு கழுத்தில் கை வச்சு, உனக்கு காய்ச்சல் அடிக்குது, வாங்கி தர முடியாது போ அப்படின்ட்டுருவேன். இப்படியே ஒரு 2 வாரம் பண்ணிகிட்டே இருந்தேன். 3ஆவது வாரம் சோகமாக என் பக்கத்தில் வந்து, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுல்ல அப்படின்னுச்சு. யார் சொன்னானே? இல்லை எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னுச்சு. பக்கத்தில் வா அப்படின்னு கழுத்தில் கை வச்சுட்டு, இல்லைம்மா உனக்கு காய்ச்சல்லாம் இல்லை, நீ நல்லா இருக்க, யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு. அப்போ ஐஸ்காரை வந்திருக்காரு, ஐஸ் வாங்கி கொடு அப்படின்னுச்சு. இப்போ பிள்ளைங்களுடைய அறிவு இன்றைக்கி எவ்வளவோ போய்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம எந்த வழியில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. டில்லி பாபுன்னு ஒருத்தர், டெல்லிக்காரர் கிடையாது, உங்கள் சென்னைக்காரர் தான், அப்துல் கலாம் ஐயாவோட பணியாற்றியவர். இன்றைக்கி நம்ம இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறார் டெல்லி பாபு. இந்த சென்னையில் உள்ள ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்தவர். அவர் அடுத்த கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாசிக்க கொடுங்க, இல்லைனா வாசித்து காமிங்க. அடுத்த கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் தொடக்கத்திலேயே அவர் எழுதியிருக்கிறார், நம்ம இந்தியாவை பற்றி ஒரு கற்பனை வச்சுருப்போம்ல, நம்ம நாடு எப்படி இருக்குது, உலக நாடுகளுக்கு இடையிலே நம்ம நாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம என்னென்னமோ நினச்சிட்ருப்போம். ஆனால் அவர் பதிவு செய்கிறார், ஐநா சபைன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அங்கே 193 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவையும் சேர்த்து. இந்த 193 நாடுகளில் 7 நாடுகள்கிட்ட தான் நவீன போர் நுட்ப தொழில் ரக கப்பல் இருக்குது. நவீன தொழில்நுட்ப போர் செய்யக்கூடிய கப்பலுக்கான நுட்பம் இருக்கிறது. அந்த 7 நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே நிலாவுக்கு விண்கலம் அனுப்பிய 6 நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா. உலக நாடுகளிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பிய 4வது நாடு நம்முடைய இந்திய திருநாடு. உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவத்தையும் ரயில்வே துறையும் கொண்ட 3வது நாடு நம்முடைய இந்தியா. உலகத்திலேயே வளர்ந்து வருகிற வேகமான பொருளாதாரத்தை கொண்ட 2வது நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் பலத்தை கொண்ட ஒரே நாடு நம்முடைய இந்திய நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். உலக நாடுகளுக்கிடையான ஓட்ட பந்தயத்தில் நம்முடைய இந்தியா இவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் யார் காரணம் நினைக்கிறீங்க? கடந்த 30 வருஷத்துக்குள்ள தான் இவ்வளவு பெரிய வேகமும் இவ்வளவு பெரிய வெற்றியும் வந்திருக்கிறது என்றால் அடுத்த தலைமுறையாகிய இந்த பிள்ளைகள் கையில் தான் தேசத்தின் வெற்றி இருக்கிறது என்பதை பெற்றவர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இவங்க இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும் போது நீங்கள் எல்லாரும் உங்கள் மொபைல் எடுத்து அவங்கள வீடியோ பிடிச்சிங்க, ஃபோட்டோலாம் பிடிச்சிங்க இல்லையா? எதுக்கு? அவங்க உங்கள் பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள், இந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள், இந்திய தேசத்தின் பிள்ளைகள் என்கின்ற எண்ணத்தோடு தான் இனிமேல் நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவின் பேரை உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு இவங்க தான் இன்றைக்கி தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் பேச போவோம், அமெரிக்கா, லண்டன் மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பேச போவோம். அப்போ பேச போகும்போது அந்த நம்ம அங்கே இருக்கிற நம்ம தமிழர்கள்ட்ட இப்போ இங்கே நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மாதிரி தேசத்தில் அவங்க அமெரிக்க பெற்றோர்கள் அவங்க பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது சொல்லுவாங்களாம், ஒழுங்காக சாப்பிடு, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத, ஏன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாமல் இந்தியாவில் நிறைய குழந்தைங்க வறுமையில் வாடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம்.
ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளிடம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒழுங்கா கணிதம் படி, ஒழுங்கா அறிவியல் படி, ஒழுங்கா கம்ப்யூட்டர் படி, இல்லைனா உன்னுடைய வேலையை பறித்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க, நம்ம இந்திய பிள்ளைகள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே ஒருத்தங்க உட்கார்ந்து சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் வளர்க்கிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம கனவு எல்லாமே பெரும்பாலான பெற்றோர்களுக்கு என்ன இருக்கும்? எப்படியாவது இந்த பிள்ளை டாக்டர் ஆயிடணும். ஏன் டாக்டர் ஆயிடணும்? சின்ன வயசில் நம்ம டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்போம், நம்மளால் முடியாது. அதனால் அந்த பிள்ளைய வச்சு எப்படியாவது டாக்டர் ஆயிடணும் சொல்கிறோமா இல்லையா? சில வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நீ எப்படியாவது படித்து இன்ஜினியர் ஆயிரு. ஏன் பாட்டி? அப்போ தான்டா சொந்தமாக வீடு கட்ட முடியும், இன்னும் 4 வீடு கட்டி வாடகை கூட முடியும். சரி பாட்டி, யார் எல்கேஜி பையன்கிட்ட கலெக்டர் ஆயிரணும்னு ஒருத்தர் சொல்லுவார், நீ எப்படியாவது படித்து கலெக்டர் ஆயிடணும். ஏன்? நம்ம தாத்தா கலெக்டர் ஆஃபீஸில் குமாஸ்தாவாக இருந்தார்டா, எல்லாருக்கும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். நீ கலெக்டர் ஆகிட்டேனா உன்னைய பார்த்து எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ கலெக்டர் ஆயிரு. சரி தாத்தா. இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், தாய் மாமா வந்து, அதெல்லாம் வேணாம், நீ எப்படியா படித்து வக்கீலாயிரு. ஏன் மாமா? நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்கடா, எப்படியாவது நீ தான் வாதாடி அதை திரும்ப வாங்கி தரணும், நீ வக்கீலாயிரு. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைய நம்பி எத்தனை பொறுப்பு? டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவனே வக்கீல் ஆகணும். யாராவது நல்ல மனிதனாக நம் பிள்ளை வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறோமா? குழந்தைகள் என்னவாக போகிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவர்கள் எப்படியாக வருகிறார்கள் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவங்க என்னவா வேணா வரட்டும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மன நிறைவோடு மன நிம்மதியோடு இருக்கிறார்களா என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சீன கதை ஒன்று உண்டு. ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா தோளை கட்டிட்டு கேட்குறான், அம்மா வாழ்க்கைனா என்னம்மா, இந்த வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன, நாம் எப்படி இருக்கணும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி எப்படி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வாரம் அந்த பையனை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸ்கூலில் உட்காந்தாச்சு. மேம் கேட்குறாங்க, நீங்கள் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள்? இதைத்தானே எல்லோரும் கேட்குறாங்க. உடனே ஒரு பையன் கலெக்டர், வழக்கம் போல் ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் விஞ்ஞானி ஆகணும், ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இந்த பையன், டீச்சர் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னா. டீச்சருக்கு பதட்டமாயிருச்சு, அப்படி ஒரு கோர்ஸே கிடையாதேடா, உனக்கு கேள்வி புரியலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான், உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை என்று நினைக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னான். என்ன வேலையில் இருந்தாலும் குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அவங்க டாக்டர் ஆகுறாங்களா, கலெக்டர் ஆகுறாங்களா, மிகப்பெரிய உயரங்களுக்கு போகிறாங்களா, ஐடி துறைக்கு போகிறாங்களா, என்ன வேணால் அவங்க படிக்கட்டும், ஆனால் அடிப்படை என்ன? அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும், அவங்க சக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கலெக்டர் எப்பயுமே கவலையாகவே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு டாக்டர் எப்பயுமே பரிதாபமாக இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்ஜினியர் எப்பயுமே இப்படியே உட்காந்துருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அவங்க எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிக்கிறார்கள், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சுற்றி இருக்கிற மனிதர்களை மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் அடிப்படை கல்வியாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒருத்தங்க தான் கை தட்டுறாங்க, ஆனால் அவங்க ஒருத்தங்க தான் நினைக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை விட நல்ல மதிப்பான எண்ணங்களோடு பிள்ளைகள் வளர வேண்டும், அதாங்க ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா? வீட்டில் நம்ம அப்பா வர்றாங்க, ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்து அந்த மனுஷன் வர்றாரு, தாத்தா காலில் போய் விடுறா, தாத்தா காலில் போய் விழுறான்றோம். எதுக்கு விழணும்? எதுக்கு விழணுமா? அவர் என்னைய பெற்றிருக்காருடா, உன்னைய பெற்ற நீ போய் விழு, நான் ஏன் விழணும்? காலில் விழுந்தா காசு கொடுப்பாருடா, அப்படியான்னு ஓடி போய் காலில் விழுந்து அவர் பதறி போய் அவர் பாக்கெட்டில் ஏதோ 10 ரூபா தான் இருக்கும், அதை அந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்குறார். அவன் வாங்கிட்டு வந்து நம்ம முன்னாடி இப்படி காட்டுறான். இந்த 10 ரூபாய்க்காக இந்த ஆள் காலையில் விழ சொல்கிறேன்னா இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுறான்னு வைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பத்தில் நம்முடைய அப்பா, அந்த குடும்பத்தின் தாத்தா, இந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்பவருடைய அருமையும் அந்த குழந்தைக்கு தெரியலை. 10 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய உழைப்பு என்கின்ற பணத்தின் பெருமையும் தெரியவில்லை என்றால் இவங்க எவ்வளோ படித்து என்ன செய்ய போகிறோம்? அப்போ குழந்தைகளுக்கு அடிப்படை பண்பாட்டை நாம் வீட்டில் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதைத்தான் நம்ம டீச்சர்ஸ்டையும் வந்து கேட்கணும். டீச்சர்கிட்ட பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைக்கும் போதெல்லாம் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும். நீ போ, இல்லை இந்த தடவை நீங்கள் போங்க, ஒவ்வொரு தடவையும் நான் தான் போகிறேன், அந்த டீச்சர் என்னையவே திட்டுது, இந்த தடவை நீ போ. தெரியுதுல்ல, ஒரு தடவை திட்டுவாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அடிக்கடி திட்டுவாங்கிற எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வச்சு வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிறகு வந்து உட்காந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த டீச்சரை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க வாயை திறக்கங்கள இவங்க குபீர்னு எந்திரிச்சு, என் பிள்ளைக்கு மேக்ஸில் ஏன் மார்க் கம்மியாச்சு, சயின்ஸில் ஏன் கம்மியாச்சு, அவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் அடித்தான், இவன் ஏன் கிள்ளுனான் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு அவங்கள திகைக்க விட்டுறது. அதனால தான் சில ஸ்கூலில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம வாயை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் பிள்ளை அதில் சரியில்லை, உங்கள் பிள்ளை இதில் சரியில்லை, இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லிக் கொடுங்கன்னு அவங்க நம்ம மேலே பாஞ்சிருவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு சண்டை போடுற இடம் கிடையாது. ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கிற இரண்டாவது பெற்றோர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. செகண்ட் பேரண்ட்ஸ் அவங்க. இந்த உலகத்திலே எவ்வளோ தொழில் இருக்குது, எவ்வளோ வியாபாரம் இருக்குது, எவ்வளோ வணிகம் இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் பெற்ற ஒரே இனம் ஆசிரியர் இனத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை மட்டும்தான் என் பிள்ளைன்னு சொல்வீங்க. என் பிள்ளை இன்றைக்கி அந்த ஓரத்தில் நின்று ஆடிச்சு, என் பிள்ளை அந்த நாடகத்தில் நடிச்சிச்சுன்னு. ஆனால் அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எனக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என் பிள்ளைங்க இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கினாங்க, என் பிள்ளைங்க இன்றைக்கி நான் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் ஓரிரு குழந்தைகளுக்குத்தான் பெற்றோராக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த பள்ளியில் படிக்கிற 900 பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோராக இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பணி என்பதை பெற்றோர்களாகிய நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் டீச்சர்ஸ்கிட்ட வந்தால் ஏதோ எதிரிக்கிட்ட வர்ற மாதிரி இல்லாமல் நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட அப்பப்போ வந்து பேசுங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் தான் வந்து பேசணும்னு இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து, மேம் இந்த மாதிரி நேற்றுக்கு பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்னு மேம்கிட்ட நம்ம பிள்ளைங்களை பற்றி நீங்கள் விசாரிங்க. அவங்கக்கிட்ட கரிசனையோடு கேளுங்க. ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற அக்கறையை விட அவர்கள் வைத்திருக்கிற அக்கறை நிச்சயமாக அதிகம். நீங்கள் எந்த ஆசிரியர்கிட்ட வேணால் கேளுங்க, தான் பெற்ற பிள்ளை ஜெயிப்பதை விட தன்னிடம் கற்ற பிள்ளை ஜெயிப்பதைத்தான் ஒரு உண்மையான ஆசிரியர் அதிகமாக நேசிப்பார். அதனால தான் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ ஒரு கவிதை எழுதினார். ஒரு தீக்குச்சியை பொருத்தி விளக்கை ஏற்றினார்கள், எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், ஒருவன் மட்டும் ஓரத்தில் கிடக்கிற தீக்குச்சியை வணங்கினான். ஏனடா விளக்கை வணங்காமல் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டதற்கு அவன் பதில் சொன்னான், ஏற்றி வைக்கப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா, அதனால் அதை நான் வணங்குகிறேன் அப்படின்னா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறாங்கன்னா, ஒரு தீபம் போல சுடர் விடுகிறார்கள் என்றால், இவ்வளவு ஒளியாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு ஆசிரியருடைய தியாகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதனால் ஆசிரியர்கள்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சமீப காலத்தில் நாங்கள் பார்க்குற விஷயம், ஒரு பேச்சு போட்டிக்கு என்னை ஒரு டிவியில் நடுவராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் 3 போட்டியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எலிமினேட் ஆகுறாங்களோ இல்லையே, நான் எலிமினேட் ஆகிட்டேன். உலகத்திலே போட்டியிலிருந்து ஒரு ஜட்ஜை எலிமினேட் ஆனாங்கன்னா அது நானாக தான் இருக்கும். ஏன்னா என்னால் முடியலை. ஏன்னா ரவுண்டில் எல்லா பிள்ளைங்களையுமே செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 2 பிள்ளைங்க, 64 70 பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பெற்றோர்களும் வந்து ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னாங்க. அப்புறம் 2வது ரவுண்டு வைப்பாங்கல்ல, அதில் ஒரு 10 பேர் மட்டும் எலிமினேட் ஆனாங்க. அந்த 10 பேரண்ட்ஸ் மட்டும் என்னை எப்படியோ அவங்க குல விரோதி மாதிரியே நின்று முறைச்சி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் 3rd ரவுண்டு நடந்தது பாருங்கள், அதில் ஒரு 20-25 பிள்ளைங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. நான் பண்ணவே கிடையாது, நான் சும்மா கருத்து சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கு தனியாக உள்ள ஜட்ஜ் இருப்பாங்க, அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க. வாசலுக்கு வர்றேன், தலையை விரித்து போட்டு அந்நியன் மாதிரி 40 பேர் நிற்கிறாங்க. நின்று அது எப்படி என் பிள்ளையை நீங்கள் தோக்கடிக்கலாம், என் பிள்ளை இனிமேல் என்னத்துக்காகும், அது எப்படி வாழும், அது எப்படி சாப்பிடும், அது எப்படி தூங்கும். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பேச்சு போட்டியிலேருந்து எலிமினேட் ஆனால் அந்த பிள்ளை எப்படி வாழவே வாழாதா, அது சாப்பிடவே சாப்பிடாதா, என்னங்க இப்படி இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, என் பையன் இதை தாங்கவே மாட்டான், என் பொண்ணு இனிமேல் தூங்கவே மாட்டான். அவங்க அப்பா சிவாஜி கணேசன் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அழுகிறாரு. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே உண்மையிலே எனக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு தோல்விகளை, எவ்வளவு ஏளனங்களை கடந்து தானே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்று வந்த நீங்களே பிள்ளைகளுக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் எப்படி? தோல்வி வேணுங்க.
பிள்ளைங்கள் தோற்க வேண்டும். தோற்கிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தை கற்றுக்கொள்ளும். வெற்றி நமக்கு நிறைய விஷயங்களை பெற்றுத்தரும், தோல்வி மட்டும்தான் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தோல்வி ரொம்ப நல்லது. தோக்கும் போது எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்குகிற மனப்பக்குவம் வரும். ஏங்க, ஒரு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய வெற்றி தானே. ஒரு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய வெற்றி தானே. ஏன் ப்ரைஸ் வாங்கினா தான் வெற்றின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதனால் குழந்தைகள் எந்த ஒரு போட்டியிலையும் கலந்துக்கிட்டாலே சந்தோஷம்னு சொல்லுங்கள். கலந்துக்கிட்டாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் அவங்க சேர்ந்துக்கிடட்டும். எல்லாத்துலேயும் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஜெயிக்கணும் என்கின்ற எண்ணத்தை தயவு செஞ்சு பெற்றோர்கள் இன்னையோட விட்டுருங்க. என் பிள்ளைக்கு எது பிடிக்குதோ அதில் அவங்க சேர்ந்துக்கிட்டும். அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்லை, அந்த பக்குவம் அவர்களுக்கு வளர வேண்டும் என்பதை தயவு செஞ்சு பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. அம்மா குழந்தைய எப்படி தூக்கி வச்சுக்குவாங்க? குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா எப்படி தூக்கி வச்சுக்குவாங்க? இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க, அப்படி தானே வச்சுக்குவாங்க. ஏன்? ஒரு அம்மாவுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் பார்த்த உலகம் அத்தனையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அம்மாவுக்கு இருக்கும். அதனால் குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அப்பா என்ன செய்வார் பார்த்துருக்குறீங்களா? குழந்தைய தூக்கி தோளில் வச்சுக்குவார். ஏன்? நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்பது ஒரு அப்பாவினுடைய கனவாக இருக்கும். ரெண்டுமே வேணும் அந்த குழந்தைங்களுக்கு. அம்மாவினுடைய அக்கறையும் வேண்டும், அப்பாவினுடைய உலகளாவிய சிந்தனையும் அந்த குழந்தைக்கு வேண்டும். நீங்கள் வீட்டிலையே பாருங்களேன், ஒரு குழந்தை தவண்டு கீழே உளுந்துருச்சுன்னு வைங்க. அம்மா இருந்ததுன்னா அந்த பிள்ளை ரொம்ப அழும். ஐயோ அம்மா இருக்கிறாங்கன்ட்டு ஓன்னு அழும். அம்மா ஓடி போய் ஐயோ என் பிள்ளை அப்படின்னு தூக்கி தாங்குவாங்க. அந்த இடத்துல அப்பா இருந்தாருன்னு வைங்க, அந்த பிள்ளை விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த பிள்ளை எந்திரிச்சு இந்த ஆள் தூக்கி விட மாட்டான், நம்மளாம் எந்திரிச்சிருவோன்னு அதுவே எந்திரிச்சு நடக்கும். ஏன்னா அப்பாவுக்கு அன்பு இல்லாமலாம் இல்லை, அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியும். இன்னைக்கு நீ கீழே விழுந்தேன்னா தூக்கி விடுவதற்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் நீ கீழே விழுந்தால் தூக்கி விடுவதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள். நீ தான் உன் கையை ஊன்றி எழுந்து நிற்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அப்பாவுக்கு இருக்கும். அம்மாவின் அன்பும் வேண்டும், அப்பாவினுடைய அக்கறையும் வேண்டும், ஒரு ஆசிரியருடைய கண்டிப்பும் பிள்ளைகளுக்கு வேண்டும். நீங்களாம் பிள்ளைகளை கண்டிக்க முடியுதாங்க? டீச்சர்ஸ் தான் சொல்லணும். கண்டிக்க முடியுதா மேடம்? கையெடுத்து கும்பிட்றாங்க அவங்க. சும்மா இருங்க மேடம், இதுலையா கோர்த்து விட்டுட்டு போயிடாது. கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் இன்னும் பதறாங்க. நாங்கள் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது, நாங்கள் எதுவுமே கேட்குறது கிடையாது. ஏன் சார், ஏன் மேம், எதுக்கு கையை ஓங்கினாலே சும்மா இருங்க டீச்சர், ஜெயிலுக்கு போயிட போகிறீங்க, குடும்பம்லாம் நடுத்தவர்கள் நிற்க போகுதுன்னு சொல்கிறாங்க, எங்கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஒரு பையன்லாம் மொபைலை கொண்டு வந்து 1098 வச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிடுவேன், மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு பிள்ளைகள் ஆசிரியர்களை மிரட்டுற ஒரு காலமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் ஆசிரியர்களுடைய கண்டிப்பு நிச்சயமாக வேணுங்க. என்னைக்கு இந்த சமூகத்தில் ஆசிரியர் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்காரர்கள் கையில் இருக்கிற லத்திக்கு வேலை அதிகமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் ஆசிரியர்கள்ட்ட அடிவாங்க, அந்த ஒருத்தங்க இருக்கிறோமா அந்த அடி அடிப்பாங்க, வீட்டில் போய் சொல்லவே மாட்டோமே. சொன்னால் எதுக்கு டீச்சர்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்சேன்னு அங்கேயும் அடிப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு தலைமுறை வளர்ந்தது. இன்றைக்கு வீட்லேயும் கண்டிக்கிறது கிடையாது, ஸ்கூல்லையும் கண்டிக்கக்கூடாது என்றால் இவங்களை யார் கண்டித்து வழி நடத்துவாங்க? அதனால் ஆசிரியர்களுக்கு அவங்க கண்டிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். 3 வேளையில் 1 வேளை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு முடிஞ்ச அளவு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குங்கள். ஏன்னா தனியாக சாப்பிட்ற பிள்ளைங்க தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் விரும்புகிறாங்கன்னு ஒரு ஆய்வு வந்திருக்கு. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற பிள்ளைங்க என்ன சாப்பாடு வீட்டில் இருக்கிறதோ அதை சாப்பிடுவாங்க. தனியாக இருக்கிற குழந்தைங்க தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் போடுவாங்க. அதனால் 1 வேளை சாப்பாடாவது முடிஞ்ச அளவு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது, அப்பா வேலை பார்த்த இடத்துல என்ன நடந்தது, அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு ஒரு அரை மணி நேரம் அன்றன்றைக்கு குடும்பத்தோடு பேசுவதற்கு தயவு செய்து நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் 2-3 விஷயம் சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன். இன்னும் ரொம்ப முக்கியம், உங்கள் குழந்தைகள் யாரோட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா பிள்ளைங்க கையிலையும் மொபைல் கொடுத்துட்றீங்க. கல்யாண வீட்டில் சாப்பிட போனால் சாப்பிட்ற பந்தியில் 2 வயசு குழந்தை மொபைல் வச்சுக்கிட்டு சாப்பிடுது. என்னங்க அப்படின்னா, அப்பனா தாங்க அவன் சாப்பிடுவான், யாரையும் தொல்லைப்படுத்தாமல் இருப்பான். நீங்கள் நினைக்கிறீங்க மொபைல் கொடுத்துட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு.
ஆனால் 10-12 ஆண்டுகளில் உங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதி இந்த மொபைலால் தான் போகிறது என்பதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் குழந்தைங்க இந்த மொபைலில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து மானிட்டைஸ் பண்ணுங்கள். அவங்க ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, இவ்வளவு தான். அரை மணி நேரம் தான் மொபைல் பார்க்கணும். அது என்ன பார்க்கணும், ஒரு ஆடியோ புக்கு பார்க்க சொல்லுங்கள். இந்த மொபைலில் கூட பிரயோஜனமாக எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா, அதை அவங்க செய்கிற மாதிரி. அதில் வந்து டிராயிங் பண்ணலாம், கதை கேட்கலாம். இன்றைக்கி கதை சொல்கிற ஒரு கலாச்சாரமே நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு இல்லையா. ஆனால் இன்றைக்கி நிறைய ஆடியோ புக்ஸ் வந்து இதே மொபைலில் இருக்குது. அவங்கள கதை கேட்க பழக்குங்கள். என்ன கேட்டாங்களோ அதை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பழக்குங்கள். அன்னன்னைக்கு நடந்ததை பூரா அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட ஒரு பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் குழந்தைகள்கிட்ட கதை சொல்லுங்கள், கதை கேளுங்க. நம்மளாம் எவ்வளோ கதை கேட்டிருப்போம். உலகத்திலே சின்ன கதை நம்ம ஊரில் தாங்க இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊரில் ஒரு நரியான், சென்னையில் கிடையாது அந்த கதை. ஒரு ஊரில் ஒரு நரியான், அதோட சரியான். அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதோட கதை சரியான். இவ்வளவு தான் கதை. ஒரு ஊரில் ஒரு நரியான், அதோட சரியான். என்ன அர்த்தம், ஒரு நல்ல ஊர் இருக்குது, அங்கே நரி மாதிரி தந்திரம் செய்கிற ஒருத்தர் வர்றான். வந்த பிறகு அந்த ஊர் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒற்றை வரியில் ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம ஊர் கதைகளுக்கு இருக்கிறது. மகாபாரதத்தில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 300 கிளை கதைகள் இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய கதையும் நம்மகிட்ட தான் இருக்குது, சின்ன கதையும் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ இவ்வளவு சொத்துக்கள் நம்மளிடம் இருக்கிறது என்றால் அதை குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா அவங்கள கேட்க வச்சு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கள். ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு நல்ல நட்பு இருப்பதற்கு பழக்குங்கள். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்கிறேன், நட்பு ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது நண்பனை போல வேற ஒன்றுமே கிடையாது. நட்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்பு பெரிய விஷயம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, யார்கிட்ட பழகணும்னு சொல்கிறார், நல்ல நண்பர்கள்ட்ட பழகணும். நல்ல நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க, ஒரே திருக்குறளில் சொல்கிறார், நகுதர் பொருட்டன்று நட்பு, மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. பதட்டப்படாதீங்க, நானே சொல்லிடுறேன். நட்புனா என்னன்னா, சும்மா பக்கத்தில் உட்காந்து கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க நண்பர்கள் கிடையாது. நாம் தவறான வழியில் போகும்போது யார் நம்மளை பலார்னு அடித்து நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் நல்ல நண்பர்கள். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள்ட்ட பிள்ளைகள் பழகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2வது நம்மளுடைய ஆசிரியர்கள். 3வது பெற்றோர்களாகிய நீங்கள் தான். நம்ம அம்மா அப்பா மேலே நம்ம எவ்வளோ மரியாதை வச்சுருக்குறோம். இன்றைக்கும் அம்மா அப்பானா ஒரு எந்திரிச்சின்னு மரியாதை கொடுக்குறோம், வாங்க போங்கன்னு சொல்கிறோம். ஆனால் 4 வயசு குழந்தை நம்மகிட்ட எப்படி பேசுது? உண்மையில் நம்மளை மாதிரி பரிதாபமான பெற்றோர்கள் யாருமே கிடையாது தெரியுமா. பெற்றோர்களை மதித்த, பெற்றோர்களுக்கு பயந்த கடைசி தலைமுறையும் நம்ம தான். பிள்ளைகளை பார்த்து பயப்படுற முதல் தலைமுறையும் நம்ம தான். எப்படி ஒரு நேரத்தில் வந்து மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. 4 வயசு பிள்ளை நம்மகிட்ட சொல்லுது, உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. யார்? 4 வயசு பிள்ளை நம்மகிட்ட சொல்லுது உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் பற்றிய ஒரு உயர்வை சொல்லி கொடுக்கணும். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வளரணும்னு ஆசைப்படுறோம். தப்பே கிடையாது. பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வளர வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டது தெரியாமல் வளரக்கூடாது. நீங்கள் இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு, இந்த சமூகத்தில் இவ்வளவு சிறப்பாக அவங்க வளர்வதற்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. அம்மா அப்பாவை பற்றி உயர்வாக சொல்லுங்கள். இந்த 2000 ரூபா ட்ரெஸ்ஸு உனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்களம்மா அப்பா, அந்த 2000 ரூபாய்க்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் தெரியுமா, எத்தனை நாள் உழைப்பு தெரியுமா என்று அப்பாவின் உழைப்பை தயவு செஞ்சு பிள்ளைகளிடம் அம்மா சொல்லி கொடுங்கள். அம்மாவின் தியாகத்தை பற்றி தயவு செஞ்சு அப்பா பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள். அம்மா அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வீட்டில் செல்லமாக வளர்ந்தவங்க தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்காக அம்மா இவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அம்மா இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எதுவும் இல்லை என்பதை அப்பாக்கள் கற்றுத்தர வேண்டும். அப்பாக்களை பற்றி அம்மாக்கள் கற்றுத்தந்தால்தான் பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தில் மதிப்பான பிள்ளைகளாக வளரும் என்பதை பெற்றோர்கள் முதலில் புரிந்து கொண்டு அதை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, இந்த நல்ல நாளில் 23வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த MKM பள்ளி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். இங்கே படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் எதிர்காலத்தில்
காணுகிற எல்லா நல்ல கனவும் அப்படியே பலிக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் என்று இறையருளை வேண்டி, இந்த பரபரப்பான நேரத்திலும் என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் நேரத்தையும் மனதையும் ஒதுக்கி தந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழடையில் அள்ளுந்தோறும் சுவை உள்ளுந்தோறும் உணர்வாக்கும் வண்ணம் தேன் தமிழ் தடவி அவையோர் அனைவருக்கும் பருகத்தந்து சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என் உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.